அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லுமுன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனியார் ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. நாட்டிற்கு மீண்டும் எரிபொருள் கிடைப்பதில் பெரும் சிக்கல், மோசடி தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிபொருள் பற்றாக்குறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் அதிரடி பணிப்புரை. அரசாங்கத்தினால் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கடுமையான விதிமுறைகள், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இலங்கை மக்களை நெருக்கும் சுமை, ஜனாதிபதி அனுர இன்று வெளியிடப் போகும் மிக முக்கிய அறிவிப்பு. இணைய மோசடி வலையமைப்பு சிக்கியது, அதிரடியாக கைதான 134 வெளிநாட்டவர்கள். மது விருந்தில் முரண்பாடு, மைத்துனரால் தாக்கப்பட்டவர் உயிரிழப்பு. கோப்பாய் காவல் நிலையத்தில் தீ பரவல். பாடசாலைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஈசி கேஸ் மற்றும் எம் கேஸ் பரிவர்த்தனை ஊடாக பாரிய மோசடி, கடுமையாகும் சட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் புதன்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தனியார் துறையினரிடமும் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இதற்கு சில நிறுவனங்கள் பதிலளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்கான செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதன்கிழமை அன்று ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு தனியார் துறையினரை அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதன்படி சில தனியார் நிறுவனங்கள் இதற்கு பதிலளித்துள்ளன. இதற்கிடையில் புதன்கிழமை அன்று பொது போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும். தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் நிறுவன ஊழியர்கள் நிறுவன அடிப்படையில் ஒரு பொது போக்குவரத்து முறையை செயல்படுத்த வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். QR முறையை மீறி எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவற்றின் உரிமங்கள் இடைநீக்கம் செய்யப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருண தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கோ அல்லது எண்ணெய் கூட்டுத்தாபனத்திற்கோ தவறாமல் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று உறுதி செய்யப்படும் வரை நாட்டிற்கு எரிபொருள் கிடைப்பதில் ஆபத்துள்ளது என்றும் DJ ராஜகருண மேலும் கூறியுள்ளார். இந்த நிலைமை கட்டுப்படுத்த QR குறியீட்டின் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று மேலும் தெரிவித்துள்ளார். யாராவது எரிபொருள் கடத்தலில் ஈடுபட்டால் உடனடியாக குறித்த தகவல்களை போலீசாருக்கு வழங்குங்கள். இன்று முதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்போது QR குறியீடுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. நேற்றிருந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிட்டன. QR குறியீடுகளை வேறெங்கும் பயன்படுத்தினால் உடனடியாக அந்த விவரங்களை எண்ணெய் நிறுவனத்திற்கும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கும் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமைச்சகமும் எரிபொருள் சேமிப்பு குறித்த ஒரு நடைமுறை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அது குறித்த அறிக்கையை அமைச்சக மட்டத்தில் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட குழுவுடனான கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இதன்போது ஒவ்வொரு அமைச்சகமும் எரிபொருள் சேமிப்பு குறித்த ஒரு நடைமுறை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது குறைந்தபட்ச ஆற்றல் நுகர்வை உறுதி செய்யும் தரவடிப்படையிலான ஒரு நீடித்த செயல் முறையாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது குறித்த அறிக்கையை அமைச்சக மட்டத்தில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சக செயலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தல்களின்படி அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்திற்கான பொது மற்றும் தனியார் விநியோக சங்கிலிகள் தொடர்ச்சியை பேணிக்கொண்டு மக்களுக்கு பொருட்கள் பற்றாக்குறையின்றி நியாயமான விலையில் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த குழு நியமிக்கப்பட்டது. எரிபொருள் விலைகளின் உயர்வு, பண்டங்களின் விலைகளின் உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மக்களுக்கு பற்றாக்குறையின்றி நியாயமான விலையில் வழங்குவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் விலை கட்டுப்பாட்டிற்கான மாற்று முறைகள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் சதோச உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அத்துடன் மொத்த இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் எரிபொருள் தேவைகள் குறித்த தகவல்களை சேகரிப்பதன் மூலம் அந்த சேவைகளை தொடர்ந்து பராமரிப்பதற்கான பெட்ரோலிய கழகத்துடன் இணைந்து ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நுகர்வோரை பாதுகாக்கும் பொருட்டு இணையவழி வணிகங்கள் மற்றும் பொது சேவைகள் மீது அரசாங்கம் விரைவில் கடுமையான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் என வர்த்தக மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் வர்த்தகத்தின் அதிகரித்து வரும் போக்கு குறித்து பேசிய அமைச்சர், இணையவழியில் விற்கப்படும் பொருட்களின் தரமும் தரநிலைகளும் நேரடி சில்லறை விற்பனையின் தரத்திற்கு இணையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வரவிருக்கும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகை காலத்தையொட்டி மார்ச் 18 அன்று ஒரு சிறப்பு நுகர்வோர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் நுகர்வோர் பெரும்பாலும் அவசரமாக பொருட்களை வாங்க முற்படுவதால் தரம் குறைந்த, காலாவதியான அல்லது பாதுகாப்பற்ற பொருட்கள் விற்பனைக்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் சமரசிங்க கூறினார். இதை கையாள்வதற்காக நுகர்வோர் விவகார ஆணையம் தனது முறைப்பாடு அளிக்கும் வழிமுறையை பலப்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இரவு ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை நடத்த உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 7:30 மணிக்கு ஒரு ஊடக சந்திப்பும் நடத்தப்படும். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அவர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஜனாதிபதி மட்டத்தில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த அவர்கள் விரும்பினால் வெள்ளிக்கிழமை அன்று எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலை பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய சுற்றிவளைப்பின் போது இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து 5 தங்குமிடங்களை சோதனையிட்ட போதே இவர்கள் கைதாகியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 126 சீன பிரஜைகளும் தலா 4 மியான்மர் மற்றும் தாய்வான் பிரஜைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது மோசடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பெருமளவிலான மடிக்கணினிகள், கைபேசிகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்தரவேவு உஸ்கல பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு நடைபெற்ற மது விருந்தின் போது ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் நேற்றிரவு அவரது சகோதரியின் வீட்டிற்கு சென்றபோது அவரது மைத்துனருடன் மது அருந்தியுள்ளார். இதன்போது பழைய பகையொன்றின் காரணமாக இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் எழுந்துள்ளன. கணவருக்கும் சகோதரருக்கும் இடையிலான வாக்குவாதத்தை தீர்க்க சந்தேக நபரின் மனைவி முயன்ற போது மனைவியை தாக்கிய நிலையில் அவர் சுயநினைவிழந்து தரையில் வீழ்ந்துள்ளார். தொடர்ந்து அவர் தனது மைத்துனரையும் தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்தவர் சூரியவெவ் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்கான சிறப்பு நடவடிக்கை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் காவல் நிலையத்தின் பெயர் பலகை உள்ளிட்ட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் பெரும் பதற்றம் நிலவியுள்ளது. காவல் நிலைய வளாகத்தில் இருந்த குப்பைகளை காவல்துறையினர் எரித்தபோது அந்த தீ எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த பெயர் பலகை மற்றும் மாமரத்தில் பற்றி எரிந்துள்ளது. இந்த விபத்தில் காவல் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்ததுடன் வழக்கொன்றின் சான்று பொருளாக வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீக்கிரையாகியுள்ளது. இந்நிலையில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் மற்றும் வாகன பேரணிகள் என்பவற்றிற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவின் கையொப்பத்துடன் இந்த அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்படவுள்ள அனைத்து சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளின் போது எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகளவில் எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் போன்றவற்றை நடத்துவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடத்திட்டங்களை முடிப்பதற்கான காலம் குறைவாக இருப்பதால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளிநிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நிலவும் சூழலால் பாடசாலைகள் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே இயங்கும். இதன்படி மீண்டும் அறிவிக்கும் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே சுய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான மேலதிக பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்காக ஈஸி கேஸ் மற்றும் MS ஐ பயன்படுத்தும் நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைக்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தலைமையிலான குழு சட்ட நடவடிக்கை குறித்து பரிந்துரைகளை சமர்ப்பித்திருந்தது. சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக இலங்கை மத்திய வங்கி, இலங்கை போலீஸ் மற்றும் ஆட்பதிவு திணைக்களம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு தரவுத்தளம் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.